Hi friends, welcome to Food Bites Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கடாய் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நார்மல் மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்துச்சுன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம கடாய் மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூல் ஆனதுக்கப்புறமா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பாதி கேப்சிகமை க்யூப்ஸாக கட் பண்ணது சேர்த்துடலாம். கூடவே ஒரு பாதி ஆனியனும் க்யூப்ஸாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இதே பேனில் நம்ம சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியம் டு ஹையில் இருக்கட்டும். ஒரு சைடு குக் ஆனதும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10 to 12 கேஷ்யூஸை ஒரு 10 நிமிஷம் சூடு தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 சின்ன சைஸ் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு வசங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்ததாக நம்ம அரைச்ச கடாய் மசாலாவில் இருந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். 10 நிமிஷம் கழித்து ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு 1.5 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். நான் இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் மல்லி இலையும், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி, ஆல்ரெடி நம்ம சாட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கடாய் சிக்கன் பரோட்டா, நான், பாலாடை கூட எல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த கடாய் சிக்கன் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி வீடியோஸ்க்காக என்னோட சேனல் ஃபுட் பைட்ஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.